மக்களை ரீசெண்டாக அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பேச வேண்டிய விஷயத்தை யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீர்த்தன் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த மாணவி வந்து தடுமாறி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீர்த்தன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கிற இவங்களே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தடுமாறுறாங்களே, பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது. பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையுள்ளதா, இதெல்லாம் தேவையே கிடையாது, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தன் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கிலீஷ் பேச தெரியல, அவங்களே தப்பு தப்பு தான் பேசுகிறாங்க. இவங்க எப்படி போய் ஒரு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளை வந்து இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாமே ஓகேங்க. ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து இங்கிலீஷ் பேச தெரியாமல் நிற்கிது இல்லையா, இது யாரோட தப்பு அப்படிங்கிறத யாராவது பேசுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேச தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கீர்த்தனா அவர்களுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. சரி, இதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது காசு இல்லாதவங்க தான் போய் சேர்த்துறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு இன்னொருத்தர் கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது, நான் போய் என் குழந்தைகிட்ட மகிழ்ச்சி குடும்பம் அப்படின்லாம் தமிழில் சொன்னால் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. இங்கிலீஷில் பேசினா தானே அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தமிழில் பேசுங்க, அப்போ தான் அவங்களுக்கு புலப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டாள்தனமான பேச்சா இல்லை மக்கள். இந்த கீர்த்தனா அவர்கள் மேட்டரில் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கீர்த்தனா அவர்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றியோ இல்லை வந்து பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னதை பற்றியோ கிடையாதுங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச தெரியாமல் அங்கே நிற்கிது இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களை இப்போதைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட அதிகபட்ச செலவு என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தன்னோட குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு தான், அதாவது எஜுகேஷனுக்கு தான் அதிக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு மாற்றப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 37,000க்கு மேலே இருக்குதுங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 10 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால 2 கவர்மெண்ட் ஸ்கூலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து இப்போ நான் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த 10 பேர்த்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் தான் இருக்கிறாங்க. அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாருமே மறந்துடக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாம ஏன் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறீங்க? ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்கப்பா, அங்கே வந்து இங்கிலீஷில் குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசும், அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நம்பிட்டு தான் போய் சேர்த்துறீங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த நம்ம போய் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தானே சேர்த்துட்டு இருக்கிறோம். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்த மாட்டேறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 37,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலும் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட பிரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. பிரைவேட் ஸ்கூலோட டார்கெட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட 3 வயதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது ப்ரீகேஜிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே குழந்தையை கொண்டு போய் சேர்த்திடுறாங்க இல்லையா, நம்ம கொண்டு போய் குழந்தையை சேர்த்திடுறோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10வது 12வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே வந்துருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. குழந்தை வந்து ஒரே இடத்துல படிக்கட்டும், வேற எங்கேயும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் சேர்த்துற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருக்குதுல்ல, நீங்கள் சேர்த்தலாமல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, 37,000 சொச்ச ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,300 ஸ்கூலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிற விஷயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இதுலேயே இந்த 2,300 ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிறதே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் முன்னாடி இருந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2019 தான் பார்த்தீங்கன்னா இது அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அமலுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. கிட்டத்தட்ட 50,000 பேர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் அதாவது பிரைவேட் ஸ்கூல்லேருந்து அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சுவிட்ச் ஆனாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து பிரைவேட் ஸ்கூல்லாம் ஃபீஸ் அவ்வளோ இருக்கு இல்லையா, அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இந்த கோவிட்லாம் வந்ததுக்கப்புறமா 2022 மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்வாடிக்கே
மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து எகெயின்ஸ்டாகவும் நின்னாங்க. மெயினா கவர்மெண்ட் எதனால இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆசிரியர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயங்க. இந்த அங்கன்வாடி இந்த எல்கேஜி, யூகேஜில இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து 5வது வரைக்கும் எடுக்கிற ஸ்கூல் கிளாஸுக்குலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டது தான் மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 37,000 ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே மாதிரி அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா புதிய ஆசிரியர்களையும் பார்த்தீங்கன்னா நியமிக்க தவறிட்டாங்க. தற்காலிக பணியிடங்களை பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இருக்கிற ஆசிரியர்களை வச்சு தான் எடுக்கிறதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேறாங்க, அங்கிருந்து போயிடுறாங்க அப்படிங்கிற கருத்தும் பார்த்தீங்கன்னா பரவலாக தான் இருக்கு. பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் மீண்டும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்கேஜி யூகேஜி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்க இந்த மாண்டிசரி இந்த மாதிரியான பயிற்சி கோர்ஸ்கள் எல்லாம் முடிச்சவங்களை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் எடுத்து குழந்தைகள் எல்லாம் டீச் பண்ண வச்சா குழந்தைகள் எல்லாம் இங்கிலீஷ் பேசுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லாவே இங்கிலீஷ் பேசுன்னு வச்சுக்கோங்களேன். பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை கவர்மெண்ட் வந்து பண்ண தவறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷே சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வரலங்க. ஆனால் வந்து இன்னுமே பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வளரலை அந்த விஷயத்தில் அப்படிங்கிறதா நான் சொல்கிறேன். மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எங்களோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. பொள்ளாச்சியில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருக்கிறவங்கலாம் வந்து எங்கள் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு காலத்தில் 100% சேர்த்து விகிதம் பெற்ற ஸ்கூலு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 100 பேரும் கூட அந்த ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாயிருச்சு. ஏன் இந்த ஸ்ட்ரென்த்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி தான் போகுது. அதை வந்து தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயமே. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை வந்து நம்ப வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமாக சொல்லிக் கொடுப்போம், குழந்தைகள்லாம் ஒழுக்கமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் கலராக யூனிஃபார்மு, ஸ்கூல் வேனு, ஸ்போர்ட்ஸ் டே, பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதாவது பேரண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ஆகிய நம்மலாம் என்னென்னா இந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்த மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கை எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் கூட தான் காம்படிட் பண்ணியே ஆகணும். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது என்னென்னா பொது இடங்களில் இந்த அரசு அலுவலகங்கள் எல்லாம் போய் இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கீர்த்தன் அவர்கள் பண்ணது ரொம்ப தப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனதும் தப்பு தான். இப்போ நான் அடுத்த வருஷம் என் குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னா எல்கேஜிக்கு பார்த்தீங்கன்னா நான் 30,000 40,000 பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் கொடுத்தாகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சேர்த்தணும்னா எங்களோட சுற்று வட்டாரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அதனால என்னோட குழந்தைய பார்த்தீங்கன்னா 4 வயசில் நான் ஸ்கூல் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நான் போய் எல்கேஜி யூகேஜியில் தான் சேர்த்துவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்த வேண்டிய நிலைமை இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 5 வயசுல எடுத்துக்குவாங்க. அதை பற்றி உங்களுக்கே தெரியும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து அவங்க போவாங்க. அதான் சொன்னேன் 37,000 ஸ்கூல்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கூல்ல மட்டும் தான் இந்த எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிற விஷயமே இருக்குது அப்படிங்கிறதான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. மக்களை இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, கீர்த்தன் அவர்கள் பேசுறது தப்பு தான். ஆனால் வந்து இந்த விஷயத்த நம்ம பேசி ஆகணுமா, இல்லை வந்து அந்த குழந்தை வந்து இங்கிலீஷ் தெரியாமல் நின்றுச்சு அதை பற்றி நம்ம பேசி ஆகணுமா? இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.